வெல்கம் டு சேனல். நான் உங்கள் வாசு. ஸோ ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கிளியர் பண்ண எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து ஆல் த பெஸ்ட். ஸோ இன்னொரு 15 days தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. செப்டம்பர் 29 வந்து மெயின்ஸ் இருக்குது. ஸோ நிறையா பேர் கிளியர் பண்ணல அப்படி மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு இன்னொரு அடுத்த வாரமே வந்து கிளர்க்குக்கான ரிசல்ட் வந்து வந்துடும். அதில் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி நீங்களும் வந்து மெயின்ஸ்க்கு அப்பியர் ஆக தான் போகிறீங்க. ஸோ நீங்களும் வந்து மெயின்ஸ்க்கு வந்து நல்லா எஃபர்ட் போட்டு வந்து தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 29th வந்து நமக்கு பிஓ மெயின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்து வந்து ஒரு 10-12 days வந்து அதுக்கு நம்ம என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகணும், ஸோ எந்தெந்த செக்ஷனுக்கு வந்து எவ்வளோ டைம் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் புக்கில் வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அடிஷனலாக டிஸ்கவுண்ட் வேணும்னா BV10 போடுங்க. இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஆஃபர் முடிகிறதுக்குள்ளேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் ரிசல்ட் வந்து நிறைய வந்து ஒரு சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்கு. என்னோட கம்யூனிட்டி போலே நான் வந்து போட்டிருந்தேன், நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டு பாஸ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்றப்போ 55+ நிறைய பேர், 45 to 50 நிறைய பேர், 40 to 45 நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நார்மலைசேஷன் அப்படின்றது வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் இதுவுமே வந்து சொல்லியிருந்தேன், நம்ம கையில் வந்து கிடையாது நார்மலைசேஷன். வந்து நிறைய ஸ்டாக்ஸ் கஸ்டமர்லாம் கேட்டிருக்காங்க நார்மலைசேஷன் ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வந்து அக்யூரேட்டாக கஸ்டமான அந்த செக்ஷன்லையும் அக்யூரேட்டாக போட்டு வந்தவங்களுக்கு நார்மலைசேஷன் ஒர்க் அவுட் ஆகி இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் வந்து 40-45 கிளியர்ன்றான் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1:10 எடுத்திருக்காங்களா 1:50 எடுத்திருக்காங்களா சார், எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது சார் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய தேவையே வந்து கிடையாது. ஏன்னா வந்து 1:10 எடுத்தாலும் 1:50 எடுத்தாலும் எல்லாருமே மெயின்ஸுக்கு போயிட்டோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டே. நீங்கள் 42 எடுத்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாலும் 62 எடுத்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாலும் மெயின்ஸுன்றது ஒரு புது டே. நமக்கு வந்து மெயின்ஸில் அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்றப்போ அதை வந்து நம்ம 100% வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துடுங்க. எவ்வளோ எடுத்து கிளியர் பண்ணாலும் மெயின்ஸ் போகிறப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டே தான். அன்றைக்கி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து அமைய போகுது அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி டைமுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்றப்போ அதை மிஸ் பண்ணாமல் அடுத்த ஒரு 10-12 நாள் வந்து ஒரு 10-12 மணி நேரம் வெறித்தனமாக எஃபர்ட்டை போட்டு வந்து படிங்க. கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் வந்து சூப்பராக பண்ணலாம். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி வந்து ஃபர்தராக வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு ஆஃபீஸர் லெவல் மெயின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா SBI பிஓ IBPS பிஓலாம் தொட முடியாத லெவலில் கொஸ்டின் வரும். ரொம்ப செலக்டிவாக தான் கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து புதுசாக வந்து ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷனல் டைமிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து கட் ஆஃபில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு. ஏன்னா ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து அதே மாதிரி வந்து கட் ஆஃப் வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மெயின்ஸ்லையும் அந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும். ஸோ IBPS ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. ஏன்னா காம்படிஷன் போகிறப்போ எப்படியாவது ஃபில்டர் பண்ணுன்றப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. நம்ம அவங்க என்னதான் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து கிராக் பண்ணிட முடியும். ஸோ அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் எழுதினவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ லாஸ்ட் இயர்லாம் சொல்லியிருப்பேன். இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ்க்குலாம் 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு விட்டுட்டு மிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டைம் அப்படி பண்ண முடியாது. ரெண்டுக்குமே 15 நிமிஷம் தனியாக நீங்கள் உட்காந்தாகணும். அது போக ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து 30. ஸோ நம்ம ஸ்ட்ராங்கான செக்ஷனுக்கு நிறைய டைம் கொடுக்கலாம், வீக்கான செக்ஷன் டக்குன்னு முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. எல்லா செக்ஷனுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸாம் மாதிரி உட்காந்தாகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராக்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. செக்ஷன் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜென்ரல் அவேர்னஸ் கஷ்டமாக வரும் அப்படின்னு மாதிரி விட்டுட்டு போகாதீங்க. 20 தான் அடிக்க முடியும்னா அந்த 20 நீங்கள் அடித்தா தான் வந்து மெயின்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். எல்லாரோட அதிகமாக ஸ்கோர் எடுத்து போக முடியாது. அதனால் ஜென்ரல் அவேர்னஸும் கிடையாது, எந்த செக்ஷனும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா எந்த செக்ஷன் ஈஸியாக கேட்பாங்க, எந்த செக்ஷன் கஷ்டமாக கேட்பாங்க சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிச்சுட்டு போங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோ நாள் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. செப்டம்பர் 20 வரைக்கும், ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ரிவர்ஸ்லேருந்து படிங்க. செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன் அந்த மாதிரி படிங்க. லாஸ்ட் ஒரு 4 months 3.5 months வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏப்ரல் மே வந்து லைட்டாக வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து வராது. ஏப்ரலுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரேரான கொஸ்டின்ஸ் வந்து 1-2 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்காக நம்ம படிக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ லாஸ்ட் 3 months ரொம்ப தரவாக வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். பின்னாடி இருந்து வந்து படிச்சுட்டு போங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் RBI ரிலேட்டடாக வந்த நியூஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துக்கோங்க. சும்மா மேலோட்டமாக இல்லாமல் அஃபேர்ஸ் கோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக வந்து இருக்கும். ஸோ அந்த இன்டெப்த்தாக வந்து பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து மோனோட்டோனஸாக நிறையா வந்து இருக்கும். ஸோ இந்த கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணது யார், அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரிக்கு மாற்றின பிரசிடென்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த இண்டெக்ஸ் ரேங்கிங் இந்த மாதிரி மோனோட்டோனிஸாக வரது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் என்ன நினைப்பானா, இதுதான் உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஞாபகம் இருக்காது, மறந்துடுவாங்கன்னு நினைப்பாங்க. நம்மளும் அப்படி தான், இதெல்லாம் படித்தா எங்கே ஞாபகம் இருக்கும் விட்டுட்டு போவோம். எக்ஸாமில் போனால் அதுதான் வந்து நம்பர் ஒன்னாக வந்து நிற்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தா நமக்கு வந்து குழப்பி விடுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறையா வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு நிறையா ஃபோக்கஸ் கொடுத்தா தனியாக கூட எழுதி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாரும் சொன்னது வந்து டாபிக் வைஸாக படிக்கிறோன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி படிக்காதீங்க, டே வைஸாக வந்து படிங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 நாள், ஒரு நாளைக்கு 15 நாள் அப்படின்ற மாதிரி படிச்சிங்கன்னா அந்த 10 நாளோ 15 நாளோ ஃபுல்லாக கவர் ஆயிரும். அந்த டெக்னிக் தான் வந்து நல்ல டெக்னிக். டாபிக் வைஸ் என்றைக்குமே வந்து படிக்காதீங்க, டே வைஸ் படிச்சுட்டு போங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்க போறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் சார், கொஞ்சம் ரிவைஸ் தான் சார் பண்ண போகிறேன்னா ஒரு 2 hours வந்து போதுமானது. ஸோ ஒரு 2 hours வந்து புதுசாக படிக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு 15 daysக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. 2 hours படிங்க, ஒரு 2 hours ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த நாள் போகிறப்போ வந்து அந்த ப்ரீவியஸ் டே படிச்ச ஒரு 2 hours ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த 15 days அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு அடுத்த ஒரு 10 நாள் கொண்டு போங்க. ஏன்னா ஏன் 15 days சொல்கிறேன், ரொம்ப டைம் நமக்கு வந்து கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுக்கு நான் வந்து அப்பயே சொன்னேன், படிங்க அந்த மாதிரி சொன்னேன். நீங்கள் கேஷுவலாக விட்டுருந்தீங்கன்னா இப்போ 4 hours படிக்க வேண்டியதாக ஒரு வழியே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன்றவங்க டெய்லி வந்து 2 hours வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. மிச்ச செக்ஷன் படிக்கிறதுக்கு நிறையா டைம் கிடைக்கும். ஸோ இதனால தான் அப்பயே சொன்னது. இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சே வந்து இந்த 15 நாள் வந்து சரியாக போயிடும். ஸோ நீங்கள் இனிமேல் வர எக்ஸாம்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 hours நல்லா படிச்சிங்கன்னா 2 hours, இல்லைனா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிவைஸ் மட்டும் பண்ணுறீங்கன்னா 2 hours, இல்லை படிச்சு ரிவைஸ் பண்ணுறேன்னா 4 hours நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயின்ஸ் மார்க் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்தே ஆகணும். கண்டிப்பாக ஒரு மெயின்ஸ் மார்க் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மெயின்ஸ் மார்க் அப்படின்றது வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்தே ஆகணும். எடுத்து அதை நல்லா அனலைஸ் பண்ணணும். ஸோ சும்மா வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் எடுத்துகிட்டு போகிறன்ற மாதிரி இல்லாமல் அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாதிரியே ஃபுல்லாக உட்காந்து ரியல் டைம் எக்ஸாம் மாதிரியே ஃபுல் டைமுக்கு உட்காந்து எடுத்து அதை நல்லா வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனுக்கான ஒரு செக்ஷனல் மார்க் டெய்லி வந்து எடுக்கணும். டெய்லி வந்து 5 செக்ஷனுக்கு ஒரு செக்ஷனல் மார்க் வந்து எடுத்துட்டு அதையும் நல்லா வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த டைமிங் தான் நமக்கு வந்து பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இல்லாத மாதிரி அந்த செக்ஷனல் டைம் இருக்கனால வந்து அந்த டைமுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு செக்ஷன் வந்து எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம செப்பரேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு செக்ஷனல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய மார்க் கொடுக்குற செக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து நமக்கு 1/2 மார்க் தான் அதில் வந்து வரும். பட் ஸ்டில் அதனால வந்து செக்ஷனல் கட் ஆஃப் மிஸ் ஆகி கிளியராக பண்ணாமல் போனவங்க நிறையா பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து அரிகன் புக் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இனிமேல் தான் படிக்க போகிறதா PDF வந்து படிங்க. இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா புதுசாக வந்து எஃபோர்ட் போட்டதுக்கு படிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ எந்த சோர்ஸில் படிச்சிங்களோ அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு 10-15 கொஸ்டின் எல்லாரும் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி ஒரு 15 கொஸ்டின் ஒரு 10-25 அந்த மாதிரி மேக்கப் பண்ணி அடிச்சிட்டோம்னா ஒரு 10-12 மார்க் அதில் வந்து எடுத்துடலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. அவ்வளோதான் வந்து எடுக்க முடியும். பியூ மெயின்ஸ் வந்து 40-40 வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இதுக்கு வந்து வெயிட்டேஜ் அவ்வளோ இல்லாதனால வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. டெய்லி ஒரு 1 hour படிச்சு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸ் மாதிரி வந்து நிறைய சைட்ஸில் இருந்துச்சுன்னா அதையும் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. போதுமானது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி மிச்சம் இருக்க டைமில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை இதை தாண்டி நான் படிப்பேன் சார், இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு 10 மணி நேரத்துக்கிட்ட வந்து வந்துடும். இது தாண்ட படிப்பேன். நிறைய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செக்ஷனல் மார்க்ஸ்க்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து 10-12 மணி நேரம் வந்து ஒரு அடுத்த ஒரு 10 நாள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். கொஞ்சம் சின்சியராக ஹோல் ஹார்ட்டடாக உட்காந்து படிங்க. 12 மணி நேரம் படிக்கிறது பெருசு கிடையாது. 12 மணி நேரம் கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். அதுதான் மேட்டர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம செக்ஷன் வைஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம செப்பரேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொன்று வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அட்டெம்ப்ட் எவ்வளோ சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் வந்து மேட்ரு கிடையாது. ஸோ நம்ம எந்தெந்த செக்ஷனில் அட்டன் பண்ணுறோம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு. நம்ம ரீசனிங் குவான்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து 1.5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு வந்து வரும். நீங்கள் அதே கம்ப்யூட்டர் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க் தான் வரும். நான் நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்து கம்ப்யூட்டரை நிறையா போட்டிருக்கேன்னா அவன் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுவானா, இல்லை நிறைய அட்டெம்ப்ட் போட்டேன் ரீசனிங் குவான்ஸ் நிறைய அட்டெம்ப்ட் போட்டு நான் அதில் வந்து கொடுத்துருக்கேன்னா அவன் தான் அவனோட அதிகமாக ஸ்கோர் பண்ணுவான். அதனால் வந்து அந்த அட்டெம்ப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து நம்ம எந்த செக்ஷனை போடுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது. அப்போ குட் அட்டெம்ப்ட் என்ன எவ்வளோ நாங்கள் போட்டு வரணும் மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம வந்து இப்போ ப்ரிலிம்ஸே வந்து பார்த்தோம் 40-45 போட்டோம்லாம் கிளியர் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நீங்கள் மார்க் போட்டுகிட்டே இருப்பீங்க. இதை விட ரியல் எக்ஸாம் ஈஸியாக வர பட்சத்தில் இதை விட நிறைய அதிகமாக அட்டம் கொடுத்துட்டு வருவீங்க. இதை விட கஷ்டமாக வந்துச்சுன்னா இதை விட கம்மியாக கொடுத்துட்டு வருவீங்க. அப்படின்னால வந்து அந்த அட்டெம்ப்ட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டே போகிறது முன்னாடியே ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிறது. இவ்வளோ போடணும். நிறைய பேர் வந்து சார் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் அதிகமாக எடுத்தால் தான் வந்து இன்டர்வியூவில் போய் கிராக் பண்ண முடியும். ஏன்னா இன்டர்வியூ வந்து கம்பைன் பண்ணி தான் ஸ்கோர் போடுவாங்களே அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுதோ அதை போய் வந்து கொடுங்க. அப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா ஐயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங்கில் வந்து 35 கொடுக்கணும்னு நினச்சோம் ஒன்று குடிக்க முடியலன்னு அடுத்த செக்ஷன் போகிறப்போ அது உங்களை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த செக்ஷனில் ஒழுங்காக கொஸ்டினை சூஸ் பண்ண விடாமல் பண்ணுவோம். தெரிஞ்ச கொஸ்டின்லாம் கூட வந்து நம்ம விட்டு வருவோம். ஸோ அதனால் வந்து அந்தந்த செக்ஷன் முடிஞ்சால் அந்த செக்ஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுங்க. அதே மாதிரி வந்து அட்டெம்ப்ட் இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும் ப்ரீவியஸ் இயர் இப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து யோசிக்காதீங்க. உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.
அதுவே போதுமானது. ஸோ நிறையா பேர் வந்து இந்த ஃபஸ்ட்டு மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுத போகிறாங்க. சில பேர் வந்து நிறையா மெயின்ஸ் வந்து எழுதிட்டாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு எழுத போகிறவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து இருக்கும், ஐயோ ஃபஸ்ட்டு டைம் மெயின்ஸ் எழுத போகிறோம். இன்னும் நிறைய பேர் கேட்டாங்க, சார் நிறையா பேர் சொல்கிறாங்க ப்ரிலிம்ஸ் தானே பாஸ் ஆகிருக்க, ப்ரிலிம்ஸ் தானே பாஸ் ஆகிருக்க, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார்னு. பட் அப்படி கிடையாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறப்போ ஆப்போசிட்லேருந்து ஒரு அடி எடுத்து வச்சா தான் நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு தேரை போய் நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா தேர் ஒரு அடி லைட்டாக நகண்டுச்சுன்னா நமக்கு வந்து அப்பாடா தேரை இழுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் பக்கத்தில் போய் மெயின்ஸ்லேயும் வந்து ஒரு 0.5 1 மார்க் அந்த மாதிரி மிஸ் பண்ணுறப்போ, ஸோ என்னடா எழுத போகிறவங்களே அவசரமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, சொல்கிறேன். அந்த மாதிரி போகிறப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்பா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமை தட்டி தூக்கிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எஃபர்ட்டை போடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரமே வந்து கண்டிப்பாக கிளர்க் ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் படிக்க போகிறது கிளர்க் மெயின்ஸ்க்கும் சேர்த்து தான் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட் வந்து அடுத்த ஒரு 10-12 hours வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ நானும் அடுத்தடுத்து வந்து மெயின்ஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரினா உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.